வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான இந்த ரவா கேசரி எப்படி பண்ணுறது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். முக்கியமாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த தண்ணி அளவு, அந்த சக்கரை அளவு எவ்வளோ கரெக்டாக கொடுத்துருப்போம் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் பெரிய ரவையை வச்சு தான் பண்ணியிருப்போம். ஏன்னா எப்பவுமே ரவை கேசரி பண்ணும்போது பெரிய ரவை வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த சின்ன ரவை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி அளவு அதிகமானாலும் அதுக்கப்புறம் தண்ணியோட அளவு கம்மியானாலும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. ஸோ அதனால் கரெக்டாக பண்ணியிருப்போம். இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே வீட்டில் ரவா கேசரி பண்ணும்போது அந்த கலர் பவுடர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கலர் பவுடர் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த கலர் பவுடர் யூஸ் பண்ணால ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த கேன்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கலர் பவுடர் யூஸ் பண்ணாமல் நான் சேஃப்ரான், அதாவது குங்குமப்பூ வச்சு பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் குங்குமப்பூ இல்லைன்னா ஒன்றும் தப்பில்லை, நீங்கள் மஞ்சத்தூள் பேஸ் பண்ணி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா? ரவை கேசரி தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, சர்க்கரை 3/4 கப்பு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் 4 நம்பர், குங்குமப்பூ 1 கிராம், நெய் 4.5 ஸ்பூன், தண்ணி, அதாவது ரவை எந்த கப்பில் இருக்கீங்களோ அதே கப்பில் 2.5 கப் எடுத்துக்கணும். தண்ணி 2.5 கப்பு. இப்போது ஒரு சின்ன பவுலில் இந்த குங்குமப்பூ வச்சுருக்கேன். இந்த குங்குமப்பூ எப்படி நம்ம அந்த ஹாட் வாட்டர் போட்டு சோப் பண்ணணும் பாருங்கள். இப்போ இந்த குங்குமப்பூ நல்லா சுடு தண்ணி சுட வச்சுட்டு அப்புறம் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் நல்லா வரும். சில பேர் பால் ஆட் பண்ணுவாங்க. பாலை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கலர் எடுத்து கொடுக்காது. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வீட்டில் குங்குமப்பூ உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் நல்லா வரும், ஃப்ளேவர் நல்லா வரும். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ண பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்துடலாம். நீங்கள் அதே பேனில் அதே கீயில் நம்மக்கிட்ட இருக்க ரவை, இந்த ரவை பெரிய ரவை, அதாவது இட்லிக்கு யூஸ் பண்ணுற ரவை. சின்ன ரவை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால தான் பெரிய ரவையை ஆட் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இட்லிக்கு யூஸ் பண்ணுற ரவையை யூஸ் பண்ணுங்கள். அந்த பேனில் நம்ம ரவையை போட்டு நல்லா அப்படி சொத்தே பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த ரவையை காமிக்கிறேன். கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம சின்ன ரவை வாங்கினா நீங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணி அளவு அதிகமானாலோ இல்லை சுகரோட அளவு அதிகமானாலோ உங்களுக்கு டெக்ஸ்சர் மாறிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் வீட்டில் ரவா கேசரி பண்ணும்போது இந்த பெரிய ரவையில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக மாறி இருக்கும். இன்னொரு பேனில் தண்ணி ஆட் பண்ணுறோம். அதாவது ரவை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவு 2.5 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அந்த இடித்து வச்சுருக்க ஏலக்காய் தான் இப்போ ஆட் பண்ணுறோம். ஏன்னா அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த ஏலக்காய் போடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். சில பேர் ப்ரிப்ரேஷன் முடித்த பிறகு ஏலக்காய் போடுவாங்க. வேண்டாம், நீங்கள் ஸ்டார்டிங்கே கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வரும். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குங்குமப்பூ இதில் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் குங்குமப்பூ போட்ட உடனே நல்ல கலர் சூப்பராக வந்திருக்கு. இப்போ ரவையில் ஆட் பண்ணியிருக்கோம். ரவை ஆட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், நல்லா குக் பண்ணுங்கள். அது நான் சொன்ன மெஷர்மெண்ட் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் ரவை அந்த சக்கரை அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கேசரி சில டைம் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது கெட்டியாகிடும். அதே டைமில் லூஸ் ஆனாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போது கையில் நான் எடுத்தேன். கையில் எடுக்கும்போது இப்போ உங்களுக்கு ஒட்டுச்சு பார்த்தீங்களா. இதே ப்ரிப்ரேஷன் ஃபைனல் ப்ராடக்ட்டில் பார்க்கும்போது நான் கையில் எடுக்கும்போது ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி பக்குவமாக நல்லா வரணும். இப்போ இந்த கேசரியை நம்ம நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ குக் பண்ண இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவும், வீட்டில் நீங்கள் பண்ணும்போது சர்க்கரையை போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்திருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது சில பேர் கேசரி ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் இது தான் அப்படி சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் கேசரிலையும் பக்குவம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கெட்டியாகிடும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க 3/4 கப் சர்க்கரையை இதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது சர்க்கரை ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு சுகர் ஆட் பண்ணலாம். இந்த சர்க்கரையை போட்ட பிறகு அந்த ரவையிலேயே நம்ம அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி அந்த டெக்ஸ்சர் டூகெதராக சேர்த்து வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும். சர்க்கரை போட்ட பிறகு பார்த்தீங்களா, இந்த சர்க்கரை போட்ட பிறகு ஃபஸ்ட்டு இருந்த டெக்ஸ்சர் வேறு, இப்போ இருக்க டெக்ஸ்சர் வேறு. இப்போது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுல்ல. இப்போ திருப்பி நல்லா அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாகவும். அதுக்கப்புறம் நம்ம கீ ஆட் பண்ணலாம். அப்படி அந்த கரண்டியை வச்சு நீங்கள் சுற்றும் போது அந்த லேயராக வரும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணலாம்.
அந்த பார்க்கும்போது அந்த yellowish கலர் மேலே அந்த சேஃப்ரான்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் வந்து கலர் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கலர் பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதனால் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. இது மூலயமா கலர் பவுடர் யூஸ் பண்ணுறதுல கேன்சர் இந்த மாதிரி இஷ்யூலாம் வருது. ஸோ அதனால் கலர் பவுடர் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலில் இந்த சக்கரை நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நெய் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு நம்ம ஃபஸ்ட்டே சில பேர் தண்ணியிலே போட்டுருவாங்க. பட் ஏன் நான் தண்ணியில் போடலாங்கன்னா சம்டைம் அந்த முந்திரி பருப்பு சாகி ஆகும். அதனால தான் வந்து நான் எல்லா ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம முந்திரி பருப்பு, இந்த நெய், அதுக்கப்புறம் ரெடியான இந்த கேசரி எல்லாத்தையும் டூகெதராக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக தம் போடுங்க. இப்போ தம் போட்ட பிறகு அந்த கேசரி பாருங்கள் அப்படியே உதிரியாக நல்லா பக்குவமாக வரும். இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கேசரி கையில் எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் உங்களுக்கு எடுத்து காமிச்ச கேசரி வந்து கையில் ஒட்டும். இப்போ அந்த ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் முடித்த பிறகு கையில் எடுக்கும்போது ஒட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பக்குவம் உங்களுக்கு கரெக்டாக வீட்டில் வரணும். அதே டைமில் கேசரி நீங்கள் தண்ணியில் கம்மியாக வச்சாலும் ஒட்டாமல் தான் வரும். ஆனால் சாஃப்டாக வரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கையில் எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கணும். அதே டைமில் வந்து கேசரி வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும். இது ரொம்ப குறிப்பு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணும்போது நோட் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அருமையான இந்த ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த ரவா கேசரி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் தீனா. See you. Bye. Take care.